எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நேற்று ஒரு ரெசிபி போட்டிருந்தேன் நான். மீதியான சாதத்தை வச்சு நம்ம எப்படி கஞ்சி பண்ணலான்னு. அந்த கஞ்சியில் நான் ஒரு டம்ளர் தான் எடுத்துட்டேன். ஒரு டம்ளர் மீதி ஆயிடுச்சு. அந்த மீதியான கஞ்சியை நாம் என்ன பண்ணலாம், ஏன்னா ஒரு சில டைம் நம்ம வீட்டில் கஞ்சி செய்யும்போது மீதி ஆகிடும்ல, அதுக்காக அந்த மாதிரி கஞ்சி மீதி ஆகும்போது அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டிஷ் நாளைக்கு பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இதுக்கு பண்ணுறதுக்கு நான் ஒரு 3-4 ஸ்பூன் ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். எனக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கஞ்சி இருக்குது. அந்த கஞ்சிக்கு ஒரு 3-4 ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். 2 ஸ்பூன் ரவை, ஒரு 3-4 ஸ்பூன் ஜவ்வரிசி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். 2 ஸ்பூன் ரவை எடுத்துக்கோங்க. ரவையை அந்த கஞ்சியில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே ஊற விட்டுருங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்ததும் அந்த ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துருங்க. ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். நாம் இந்த பேட்டர் திக்காக இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் நல்லா திக்காக எடுத்துக்கணும். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்புக்கு தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி இதில் கஞ்சி செய்யும்போதே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் இல்லையா, அதனால் நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. 2 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட குறைச்சி கூட எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா கலந்து இந்த மாவு இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வடை மாவு இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ ஒரு சின்ன கரண்டியில் எடுத்து ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் கடாயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெருசாக வேணுன்னா இந்த மாதிரி கரண்டியில் போட்டு எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக வேணும்னா பாருங்கள், நான் குட்டி குட்டி போண்டாவும் மாதிரியும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இது குழந்தைங்க கிட்ட கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் அதில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்குல்ல, அதனால விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம சாதம்லாம் வீணாகாமல் கண்டிப்பாக கொஞ்சமாவது நம்மளுக்கு மீதி ஆகும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பாக மீதி ஆகும். அது இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ரெசிபி மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. அதே சாதத்தை திருப்பி கொடுத்தா குழந்தைங்களுக்கு பிடிக்காது, நமக்கே பிடிக்காதுல்ல, அப்போ குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்கும்? அவங்களுக்கு இந்த மாதிரி வேறு மாதிரி நல்லா அவங்களுக்கு பிடிச்ச, அவங்க எது கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்களோ அந்த டிஷ்ஷை அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸில் ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிஷ் எல்லாம் கூட நான் மீதியான சாதத்தில் பண்ணினது தான். நீங்கள் அந்த சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதில் பண்ண ரெசிப்பியான உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் சமைச்சு கொடுங்க, உங்கள் வீட்லேயும் அப்படி தான் கேட்பாங்க. எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் செய்கிறதுக்கும் ரொம்ப நேரமும் ஆகாது. ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ மீதியான கஞ்சியில் போண்டா பண்ணலை, இதே நீங்கள் சாதத்துலேயே கூட பண்ணலாம். கஞ்சியில் தான் பண்ணணும்னு இல்லை, இதே சாதத்தில் நல்லா சூடாக இருக்க சாதத்துலேயும் பண்ணலாம், மீதியான சாதத்துலேயும் பண்ணலாம். நான் இப்போ பண்ணி காமிச்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.